இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க காம்பவுண்ட் வந்து ஏ என்னது பி என்னதுன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ என்னது பி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒரு சைக்ளோஹெக்சேன் வந்து காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து நமக்கு வந்து பிஆர் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுல மெக்னீசியம் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிரிக்னாட் ரேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹேலோ அல்கேன்ல மெக்னீசியம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிரிக்னாட் ரேஜ் வந்து கிடைக்கும். கிரிக்னாட் ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். கிரிக்னாட் ரேஜ் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஒரு மெட்டல். அப்ப மெட்டலும் ஆர்கானிக்கும் சேர்ந்து கம்பைன் ஆகி நமக்கு வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்னாட் ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு அப்படின்னு. ஓகே சார், மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு கிடையாது, ஒரு மெக்னீசியம் பேஸ்டு காம்பவுண்ட் கிரிக்னாட் ரேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து மெத்தில் காம்பவுண்ட் கிடையாது இல்லையா. ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா RMgX வந்து நம்ம சொல்லுவோம் கிரிக்னாட் ரேஜென்ட். அப்ப RMgX அப்படின்னா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து இருக்கும், ஒரு ஹாலஜன் வந்து இருக்கும், ஒரு மெக்னீசியம் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது கிரிக்னாட் ரேஜென்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் வந்து ஹாலோ ஆல்கேன்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுல மெக்னீசியம் நீங்க ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் நடுவில் நமக்கு மெக்னீசியம் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா MgBr வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்க A கொடுத்திருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து வரும். அப்ப இதான் நமக்கு வந்து A வந்து நமக்கு வந்து அர்த்தம். ஓகேவா. அப்போ அந்த கிரிக்னாட் ரேஜன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ் வித் வாட்டர். இந்த கிரிக்னாட் ரேஜன் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, இல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் வித் வாட்டர் இல்லையா. இது வந்து ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். அப்போ வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா ஃபார்ம் ஆயிடும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த கிரிக்னாட் ரேஜன் வந்து கிடைக்காது. கிரிக்னாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட நேம். அவரு முத கண்டுபிடிச்சனால அது வந்து கிரிக்னாட் ரேஜ் நம்ம சொல்றோம். ஓகேவா. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டரே இருக்கக்கூடாது. அதுதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஈத்தரும் வாட்டரும் நமக்கு வந்து எப்பவுமே மிக்ஸ் ஆகவே ஆகாது. கரெக்டா. அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த ரியாக்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, ஒரு ஹைட்ரோபோபிக் சால்வெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன ஏ காம்பவுண்ட் வந்து நமக்கு இதான் சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், வாட்டர் வந்து உள்ள அலோவ் பண்ணவே கூடாது நான் வந்து சொன்னேன். இப்போ நீங்க வாட்டர் தூக்கி உள்ள தூக்கி போட்டா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து உடஞ்சி வாட்டர் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆகும், OH வந்து நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ மேஜர் பார்ட் வந்து நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் தான். அப்போ பின்றது என்னது சைக்ளோஹெக்சேன். பட் நமக்கு பை ப்ராடக்டா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் புரோமோ ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு புரோமினும் கிடைக்கும், இங்கே நமக்கு வந்து OH வந்து கிடைக்கும். பிகாஸ் மெக்னீசியோட பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து 2+ இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து பை ப்ராடக்டா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட்ல ஏவும் பியும் நமக்கு வந்து இதுதான்.